ஓசிகள் அடிக்கிறதுக்கு இந்த லாங் கன்னு தான் ஈஸியாக இருக்கும். ஏன் இப்படி பார்க்குறாரு? ஹாய் ஹலோ வெல்கம் டு M2K கேமர். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, வடக்க நண்பர் கூட தான் நம்ம கேம் ப்ளே பண்ணியிருக்கோம். நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க கேம்குள்ளே போவோம். வந்தோடனே பிஸ்டோல தான் எடுக்கணும். எடுத்தாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. வாங்க போவோம். ஏன்னா நின்றுட்டே இருங்க. ஒர்றா இது என்ன முதலே ஜாம் ஆகுது இப்படி? என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது? போடுங்க எல்லாரும் போடுங்க. டிங்கி 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 வால் ஆடிட்டே ஓடுது. நம்ம தான் முதல்ல ஏறி போய் நிற்கும். பின்னாடி ஒருத்தன் வாரான். லூட்டு விழுது. லூட்டு பிறக்கிறதுக்கு ஓடுறான். பட் ஆனால் அது வந்து இன்னும் அந்த ப்ளூ கலரில் அந்த ஒரு கோடு மாதிரி வரும் உள்ள. வேறா இந்த ஓசியில் போட்டான்ல இன்னும் ஒருத்தர் இருக்கான். பின்னாடி இருந்தால் அம்புகுரி காமிக்கி ரெட் கலர் அம்புகுரி. போயாட்டுரா இந்த வாரம் அட்ரா அடி 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 ஹெட்டில் விழுந்து தான் ஃபுல்லாக போட்டாங்க. பக்கத்தில் போய் கீழே விழுந்துருச்சு. அப்படி ஃபஸ்ட் ரவுண்டு இது வச்சாச்சு வெற்றிகரமாக. ரெண்டாவது ரவுண்டு ரியா. ஃபஸ்ட் ரவுண்டு ரியா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க வேறு லெவலில். இந்த ரெண்டாவது ரவுண்டு A94 எடுத்தாச்சு. ரியா என்ன செத்த போன மாதிரி நிற்க, ஏதாவது ரியாக்ஷன் பண்ணு. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் ஐயோ அப்படி உயிர் வந்துருச்சு. கன் எடுத்துட்டா. ஓடுங்க. டேக் பொசிஷனில் இருந்தாச்சு. ஆக்டிவ். அவளை 3 பேர் முன்னாடி ஏறி போயிட்டாங்க. நம்ம வந்து பொசிஷனில் நின்னாச்சு. அந்த அங்கே ஒருத்தன் ஓடி வாரான். அந்த லூட்டுக்காண்டி ஓடி வரான் தலைவன். இதில் வந்து உட்கார நம்ம கில் அடிச்சிரும். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. அதான் உட்காந்துருக்கான். போடு அடி ஹெட்டு போடு ஹெட்டு. அதான் கில் எடுத்தாச்சு ஒரு கில்லு. நம்மளுக்கு மற்ற எல்லாத்தையும் அடிச்சாச்சுன்னு ஒருத்தன் தான் இருக்கான் போல். அந்த அங்கே ஒருத்தன் ஓடுறான். நம்மளுக்கு லூட்டு தானே முக்கியம். அது அடி 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 அந்த அவங்கள அடிச்சிட்டான்ல. நமக்கு எப்பவுமே லூட்டு தான். பொருள் பறக்கணும்ல. அடுத்த ரவுண்டுக்கு வந்து நம்ம சேஃப்டியாக இருக்கணும்ல. அதுக்காண்டி நம்ம லூட்டு பறக்க வேண்டியதான். சரி ரைட்டு. ரவுண்டு 3 வாங்க. இந்த ரெண்டாவது ரவுண்ட்லேயே நம்ம ரியா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க வேறு லெவலு. அதே A94 மினி யூசி எடுத்தாச்சு. ஏன்னா நம்ம A94 ஏன் எடுக்கணும்னா ரொம்ப சீப்பாக இருக்குது. ரெண்டாவது என்னென்னா நம்ம பின்னாடி இருந்து நம்ம டேமேஜ் கொடுக்கலாம். நம்ம ஃப்ரெண்டில் ஏறாமல் ஷாட்கனை வச்சு கில் அடிச்சுட்டு போயிடுவோம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஓசி கில் அடிக்கிறதுக்கு இந்த லாங் கன்னு தான் ஈஸியாக இருக்கும். ஏன் இப்படி பார்க்குறாரு? அவன் அடிச்சு கூட நம்ம ஓசிக்கிலே எடுத்துகிட்டு போயிடலாம். வேற ஒன்றும் இல்லை. அது மேலே ஒன்றும் பண்ண முடியும். அந்த ஒருத்தர் நாக் டவுன் ஆகிட்டான். நம்ம என்ன பண்ணுறாரு பார்த்துக்கிட்டே இருக்கான். பாம் அந்த ஆட்டம் வரான். பாம் போட்டாச்சு. தப்பிச்சிட்டான். சரி நம்மளுக்கு அங்கே அடி விழுது. அவனுக்கு ஹெல்ப் பண்ண போவோம். ஐயோ நாக் டவுன் ஆகிட்டான். டக்குன்னு போவோம். குளூவால் போட்டு மாட்டான். யாரா பின்னாடி அடிக்கிறது அடி? ஐயோ நாக் டவுன் பண்ணிட்டான்ல. ஐயா அவனும் செத்துட்டானா? ஐயோ சரி அந்த ரவுண்டு அவங்க ஜோசிட்டாங்க. சரி இந்த இடமா ரைட்டு. 2க்கு 1 இருக்கும். இந்த ரவுண்டு அடிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா 3வது 2க்கு 1 இருக்குது. 3க்கு 1 ஆகணும் கண்டிப்பாக. இப்போ A94 எடுத்தாச்சு. ஒரு ஹெல்மெட்டு ரைட்டு போவோம். இல்லை போய் டேக் பொசிஷனில் நின்றுக்குவோம். நம்மளால் ஒருத்தன் ஏறி போகிறான். இங்கே ரெண்டு பேர் ஏறுறாங்க. என் சைடு ஒருத்தன் மட்டும் நான் மட்டும் நிற்கேன். அந்த சைடு ஒருத்தன் ஏறி போகிறான். அவன் அங்கே போய் நிற்காங்க நினைக்கிறேன் நம்மளே மாதிரி. ஒருத்தன் வாரான். அப்படியே வாரான் பார்க்க. அடி 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 ஹெட்டெலாம் விழுது. 64 அது மட்டும்தான் விழுது. ஒரு 100 120 பாயிண்ட்டு ஒரு 200 விழுந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு 100 பாயிண்ட்டாக விழுந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும். 64 50 விழுந்து எங்கே போகுது நம்ம?
அங்கே எவனும் அடிக்காம போயிரு. கொஞ்சம் அசந்த நேரத்தில் அடித்து நம்மளும் காலி பண்ணியிருப்பானே. சரி மெடிக்கிட்டு சுற்றுவோம். அதான் அங்கே ஒருத்தன் ஏறி வரான். அடியாட்டி 68. ஒரு 100ஆவது போவானாமா, 68 போகுது. இங்கே எல்லாம் செத்துச்சு, நம்மால் மட்டும்தான் இருக்கும். அது என் பேர் கூனியா, யார் பேர் கூனி சாணி. சரி ரைட்டு, நம்மளால் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான்னு பார்ப்போம். நம்மளால் எங்கேயோ ஓடி, ஐயோ எங்கே ஒருத்தன் வந்துருக்கேன் ஓடி. வெட்டிலலாம் அடி விழுந்துருக்கு. நம்மளாலே பயங்கரம். யார் புல்லு போட்டு என்ன கொண்டு வர்றது? தம்பி வழி மாதிரி வந்துட்டேன். ஐயோ அடிச்சு விட்டான்ல. சரிதான், 2 ஆல் ஆயிட்டு. ரவுண்டு 5 வந்தாச்சு. ரியா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பட் 2 மேட்ச் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, அடுத்து பெர்ஃபார்மன்ஸே இல்லை. என்ன பண்ணுறீங்க? யாரா மேலே ஏறி கிடக்கான்? ஓகே, அப்படி கீழே இறங்கு, ஓடுங்க. இந்த ரவுண்டு அடிக்கணும். எல்லாம் வெளியே போயிருங்க. எல்லாம் செம்ம டென்ஷன் ஆயிரும் வேறு. ரியா அந்த சைடு ஏறி போகிறாங்க, ரைட் சைடு, நீ லெஃப்ட்டு, நான் சென்டரில் இருக்கேன். ஐயோ ரியாவை அடிச்சு விட்டாங்களா? ஐயோ அந்த ஒருத்தன் நல்ல பிளேயர் வச்ச அந்த நம்மால் ஒருத்தன் அடிச்சுட்டான். இல்லை அடிச்சு யாரப்பா பின்னாடி இந்த க்ளூவால் கரெக்டாக போடவும் நாக் ஆயிடுச்சு. என்ன பண்ண? அப்படி ரிவ்யூ பண்ண. தேங்க்ஸ் நண்பா, ரிவ்யூ பண்ணிட்டீங்க. மெடிக்கிட்டு சுற்றுவோம். 3 பேர் இருக்கோம், அவங்க 2 பேர் இருக்காங்க. ஏன் நம்ம ஐயோ நம்ம நாக் பண்ணிட்டான். இந்த ஒருத்தன் வர்றான், எங்கே இருக்கான்னு தெரியலையே. பின்னாடி சுற்றி போவோம். எங்கேயும் நமக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். நம்ம ஒருத்தர் நாக் பண்ணிட்டான். டக்குன்னு போடா, டக்குன்னு அவங்ககிட்ட போவோம் டக்குன்னு. அறா அழுத்து 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 அழுத்து. ஐயோ அவன் நம்மளை அழுத்தி விட்டு போயிட்டான். என்னடாச்சு? மண்டையில் பொசுக்குன்னு அடித்து படுக்க போட்டான். மேட்சை ரவுண்டை முடிச்சிட்டான். ஐயோ என்ன 2க்கு 3 ஆயிட்டு. முதல்ல நம்ம தான் இருந்தோம் லீடிங்கில், இப்போ அவங்கள அடித்து நம்மளோட லீடிங்கில் இருக்கான்ல. இந்த ரவுண்டை அடிக்கணும், அல்லனா முடிஞ்சு. நம்ம இப்போ என்ன கண்ணு எம்பி பாடி A94 எடுத்துருக்கோம். இந்த ரவுண்டு கண்டிப்பாக அடிக்கணும். நீங்கள் ரவுண்ட் அடிச்சுட்டு ஆகும். சே, அப்பமையாக அடித்து மேட்சை முடிக்க வேண்டியது. இவ்வளோ தூரம் இடம் கொடுத்துட்டோம். ரியா ஒருத்தையும் நாக் பண்ணிட்டா. AW. ஐயோ அவளையும் யாரும் நாக் பண்ணிட்டா. சரிதான், அவங்கயே ரிவ்யூ பண்ணிட்டாங்க, நம்மளும் ரிவ்யூ பண்ணியாச்சு. அடியாட்டி மேலே போடு. 58. இங்கே பாருங்கள், 58 60ன்னு ஹெட்டில் போகுது. இங்கே இவன் வேறு ரிவ்யூ பண்ணி விடும். 68 50ன்னு போனால் எங்கே போகிறது? ஒரு 100 கிட்ட போனாலும் ஒரு 2 அடி அடித்தா நாக் டவுன் ஆகும். 58 60ன்னு போகுது. சரி 3 பேர் இங்கே தான் இருக்கணும். நம்ம ஏறி போய் பின்னாடி சுற்றி போய் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறேன் ஓடிக்கிட்டே இருக்கேன். இதில் வந்து நின்னாச்சு. யாராது இங்கேயே ஒருத்த வந்துட்டானா? அதுக்குள்ள நம்ம நாக்கங்க ரியா. ஐயோ இவங்க 58 தான் ஹெட்டு விழுது. இதுக்கு மேலே எங்கே போகிறது? தூரத்தில் இருந்தாலும் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தில் இருந்தாலும் அப்படி தான் இருக்குது. நம்மளை ஒருத்த நாக் பண்ணிட்டான், கில்லு போட்டாச்சு. யாரா இது உள்ள பெருசு மொரட்டால் வர்றான். அடி அடி அடி. ஐயோ சோழியை முடிச்சிட்டான்ல. ஐயோ அந்த மேட்ச்சு. ஐயோ ஃபஸ்ட்டு லீடிங்கில் இருந்தோம், இது கடைசியில் இவ்வளோ கேவலமாக தோத்துட்டோம். ரியா நீங்கள் நல்லா விளாண்டிங்க முதல் 2 மேட்ச், அதுக்கப்புறம் எல்லாம் நாசமாக போச்சு, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. சரி ரைட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you next video.